சேலம் கோகுல்ராஜ் ஆணவ கொலை வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள சேலத்தை சேர்ந்த அருண் என்பவரின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள தனது தந்தையை காண இடைக்கால ஜாமீன் வழங்க கோரி அருண் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் மனுதாரர் தரப்பு கூறும் தகவல் குறித்து உறுதி செய்து கூற அரசு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். நாமக்கல் தெற்கு மாவட்டம் புதுச்சத்திரம் மேற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பி சாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது குறித்தும் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் கழகத்தில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் இளைஞரணி துணைச் செயலாளர் திரு பி ராஜ்குமார், மாவட்ட கழக அவைத் தலைவர் திரு எஸ் குமரவேல், மாவட்ட கழக துணை செயலாளர் திரு எஸ் திலகவதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் கடுகூர் கிராம நிர்வாக அலுவலர் உரிய நேரத்தில் பணிக்கு வருவதில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் உரிய நேரத்தில் சான்றுகள் பெற முடியவில்லை என்றும் சான்றுகள் வழங்க விஏஓ லஞ்சம் கேட்பதாகவும் குற்றம் சாட்டி பொதுமக்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். சான்றுகள், பட்டா மாற்றம் உள்ளிட்டவைகளை உரிய நேரத்தில் வழங்காத கிராம நிர்வாக அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பகுதியில் பொதுமக்கள் எதிர்ப்பு காரணமாக ஏற்கனவே கைவிடப்பட்ட புறவழிச்சாலை திட்டத்தை தற்போது எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் மீண்டும் தொடங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டியூர், அரசூர் உள்ளிட்ட 6 கிராமங்களில் உள்ள 100 ஏக்கர் விளைநிலத்தை கைப்பற்றி புறவழிச்சாலை அமைக்க பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அத்திட்டம் கைவிடப்பட்டது. தற்போது எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் விளைநிலங்களில் குறியீடு அமைப்பது உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறை தீர்க்கும் கூட்டத்தில் இருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். ஆயுத பூஜைக்கு இன்னும் சில தினங்களே உள்ளதால் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் பொறி வறுக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. இருப்பினும் வழக்கமாக இருக்கும் ஆர்டர்களை விட கொரோனா பாதிப்பு காரணமாக இந்த ஆண்டு குறைந்த ஆர்டர்களே கிடைத்துள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பள்ளி, கல்லூரிகள் இயங்காததாலும் உற்பத்தி நிறுவனங்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாலும் விற்பனை மந்தமாக உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ராணிப்பேட்டையில் புதிதாக தொடங்கப்பட்ட ஜவுளிக்கடையில் 20 ரூபாய்க்கு வேட்டி சேலை விற்பனை செய்யப்பட்டதால் நூற்றுக்கணக்கானோர் திரண்டனர். வாடிக்கையாளர்களை ஈர்க்க வேட்டி சேலை மற்றும் ரெடிமேட் சட்டைகள் 20 ரூபாய்க்கு விற்பனை செய்ததால் அவற்றை வாங்க ஒரே நேரத்தில் ஏராளமானோர் குவிந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த நகராட்சி ஊழியர்கள் நேரில் சென்று கூட்டத்தை கலைத்தனர். விதிகளை மீறி கடையில் கூட்டம் கூட்டியதால் நோய் தொற்று ஏற்படும் என்ற அச்சத்தில் கடைக்கு நகராட்சி ஊழியர்கள் சீல் வைத்தனர். மதுரையில் கள்ளநோட்டை கொடுத்து இளைஞரால் ஏமாற்றப்பட்ட மூதாட்டி கண்ணீர் விட்டு அழுதார். பைபாஸ் சாலை அருகே பழம் விற்கும் மூதாட்டியிடம் அந்த வழியாக சென்ற இளைஞர் ஒருவர் 500 ரூபாய் கொடுத்து 200 ரூபாய்க்கு பழங்களை வாங்கிக் கொண்டு மீதி 300 ரூபாயும் பெற்றுக்கொண்டு சென்றுவிட்டார். பின்பு அந்த நோட்டை அக்கம் பக்கத்தினரிடம் கொடுத்து விசாரித்த போது அது கள்ளநோட்டு என்பது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மூதாட்டி மனம் உடைந்து கண்ணீர் விட்டு கதறி அழுத நிகழ்வு அங்கிருந்தவர்களை வேதனைக்குள்ளாக்கியது. கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. தரவரிசையில் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த பிரவீன்குமார் என்ற மாணவர் முதலிடம் பெற்றுள்ளார். பெரம்பலூரை சேர்ந்த கிரிவசன் 2ஆம் இடத்தையும், ராசிபுரத்தை சேர்ந்த புஷ்கலா 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். தரவரிசையில் பல ஆண்டுகளாக மாணவிகளே முதலிடம் பெற்று வந்த நிலையில் இந்த ஆண்டு மாணவர் ஒருவர் முதலிடம் பிடித்துள்ளார். அக்டோபர் 28ஆம் தேதி சிறப்பு பிரிவினருக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள தனியார் அறக்கட்டளைக்கு சொந்தமான பணத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அறக்கட்டளை நிர்வாகிகள் ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். 2017ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை டிரஸ்டியாக இருந்த மேகராஜன், குருராஜன் ஆகியோர் லட்சக்கணக்கில் முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் தற்போது பணத்தை திரும்ப செலுத்த மறுத்து டிரஸ்ட் மீது அவதூறு பிரச்சாரம் செய்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர்.
பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 113வது பிறந்த நாள் விழா மற்றும் 57வது குருபூஜை விழா வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு கடந்த 2014ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மாவால் வழங்கப்பட்ட 13.5 கிலோ தங்க கவசம் அணிவிக்க ஏற்பாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மதுரையில் உள்ள வங்கிக் கிளையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த தங்க கவசம் வங்கியில் இருந்து எடுத்து வரப்பட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவச் சிலைக்கு அணிவிக்கப்பட்டது. சேலம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சியம்மன் கோயிலில் புதிய அறங்காவலர் குழுவினரை நியமிக்க வலியுறுத்தி விஸ்வகர்ம சமூகத்தினர் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையரை சந்தித்து நீதிமன்ற தீர்ப்பின்படி சட்ட விதிகளுக்குட்பட்டு புதிய அறங்காவலர் குழுவினரை நியமிக்க வலியுறுத்தப்பட்டது. நடிகர் விஷ்ணு விஷால் கதாநாயகனாக நடித்துள்ள வீரதீர சூரன் என்ற திரைப்படத்தில் நடித்துள்ள நகைச்சுவை நடிகர் பரோட்டா சூரியிடம் ஊதியத்துக்கு பதிலாக சிறுசிறியில் ஒரு நிலத்தை தருவதாக தயாரிப்பாளர் அன்புவேல் ராஜனும் விஷ்ணு விஷாலின் தந்தையும் ஓய்வு பெற்ற டிஜிபியுமான ரமேஷ் குடவாலா ஆகியோர் கூறியுள்ளனர். அதற்காக தன்னிடம் 2,70,00,000 ரூபாயை கூடுதலாக பெற்று மோசடி செய்துவிட்டதாக நடிகர் சூரி போலீசில் புகார் அளித்தார். மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வரும் இந்த வழக்கில் கைது செய்யப்படுவார்கள் என்ற அச்சத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் டிஜிபி ரமேஷ் குடவாலா முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். கடலூர் வடக்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் திட்டக்குடி தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மறைந்த கழக பொருளாளர் பி வெற்றிவேல் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பாலமுருகன், வடக்கு மாவட்ட செயலாளர் திரு அக்ரி பி முருகேசன் மற்றும் கழக நிர்வாகிகள், சார்பு அணியினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆந்திர மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கிருஷ்ணாபுரம் அம்மாப்பள்ளி அணை முழு கொள்ளளவை எட்டியதை தொடர்ந்து வினாடிக்கு 900 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பள்ளிப்பட்டு மற்றும் திருத்தணி ஆகிய பகுதிகளில் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நாளை அருங்குளம் அணை வரை வர வாய்ப்புள்ளதால் கிராம மக்கள் ஆற்றை கடக்க வேண்டாம் எனவும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். பிச்சை பிள்ளை என்பவர் அவரது வீடு அருகே உள்ள 12 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி சில்மிஷம் செய்ததாக அளித்த புகாரின் பேரில் போலீசார் அவரை கைது செய்தனர். மதுரை புறநகர் தெற்கு மாவட்டம் உசிலம்பட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட கணவாய்ப்பட்டி பகுதி நாம் தமிழர் கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர். அப்போது கழக அமைப்பு செயலாளர் திரு இ மகேந்திரன் சால்வை அணிவித்து அவர்களை வரவேற்றார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் வாலிபர் பலியானார். புலிவளத்தில் அரசு பேருந்தும் இருசக்கர வாகனம் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் சென்ற அரவிந்த் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு மணச்சநல்லூர் திரும்பிய போது இந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்ட நகராட்சி ஒப்பந்த பணியாளர்களை நாய் பிடிக்கும் வண்டியில் அழைத்துச் சென்றதால் சலசலப்பு ஏற்பட்டது. டெங்கு மற்றும் கொரோனா தடுப்பு பணிகளில் ஒப்பந்த ஊழியர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் குப்பைகளை அள்ளுவதற்காக நாய் பிடிக்கும் வண்டியில் அவர்களை அழைத்துச் சென்ற அவலம் பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்தது. ஊழியர்களை மரியாதையுடன் நடத்த நகராட்சி அதிகாரிகளுக்கு அவர்கள் கோரிக்கை வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ரியல் எஸ்டேட் அதிபர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். திருவொற்றியூரை சேர்ந்த சரவணன் என்பவரை 8 பேர் கொண்ட மர்ம கும்பல் இலவம்பேடு பகுதியில் வழிமறித்து சரமாரியாக வெட்டியது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். தொழில் போட்டி காரணமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது.